ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மட்டன் குழம்பு எல்லாருக்கும் தெரியும். மட்டன் குழம்பு மார்னிங் டிஃபனுக்கு மட்டன் குழம்பு எப்படி யூனிக்காக ரிச்சாக செய்யலாம், அது சம்மந்தமான வீடியோ தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா இன்னொரு இதுக்கு போக மாட்டீங்க. இது ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பார்த்து நீங்கள் செய்து அதை பலன் அடைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 20 பல் பூண்டு, இதை தோல் நீக்கி நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். மட்டனை நல்லா தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கணும். மட்டன் வாங்கும்போது நீங்கள் கால் எலும்பு ஒரு 2 பீஸ் வாங்கி போடுங்க, ஒரு 2 லிவர் பீஸ் வாங்கி போடுங்க. இதெல்லாம் போடும்போது அந்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டை எடுத்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் கழுவி தோல் இல்லாமல் இது பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடணுங்க. அந்த எண்ணெயில் இந்த கோர்ஸாக அரைச்சிருக்க இஞ்சி பூண்டை நம்ம அதில் போட்டு வதக்கணும். இப்போ ஒரு ரிச் அரோமா வரும். இந்த டயத்தில் தான் நம்ம அந்த மட்டனை எடுத்து அதுக்குள்ளே கழுவி வச்சுருக்குறோம். மட்டன் அந்த இதை நம்ம அது லைட்டாக அப்படி லேசாக செவந்து வரும். அப்போ எடுத்து இந்த மட்டனை எடுத்து போட்டு நல்லா கிளறணும். கறி வாங்குறப்பவே நம்ம பார்த்து நல்ல எலசு கறியாக வாங்கணும். ரொம்ப முத்தலாக வாங்கினா நம்ம அதிக நேரம் வேக வைக்க வேண்டியது இருக்கும். இன்னொன்று சாப்பிடும்போது ரொம்ப ஃபைபர் ஃபீலிங் இருக்கும். அதனால கறி வாங்கும்போதே எலசு ஆடு பார்த்து கறி வாங்கிக்கோங்க. கறி லேசாக வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் இதில் போட்டிருக்குறோம். இப்போ இந்த உங்களுக்கு காரம் ரொம்ப அதிக தேவைப்படும்னா நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கணும். நான் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். நல்ல ஓரளவு வதக்கி விட்ட பிறகு அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடணுங்க. குக்கரை மூடி விசில் போட்டுட்டு 5 விசிலுக்கு நீங்கள் கொடுங்க. 5 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அது தானாகவே அந்த ப்ரெஷர் இறங்கட்டுங்க. இப்போ குக்கரை திறந்து நம்ம அதை ஒரு கிளறி விட்டுருக்குறோம். இப்போ நம்ம ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கணும். ஒரு 2 உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கணும். இது எல்லாமே தண்ணியில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்குறோம். இதை அதில் போடணும். அந்த மட்டன் இதில் போடணும். சின்ன வெங்காயமும் மட்டனும் காம்பினேஷனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் மட்டனோட சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு விசில் கொடுக்கணும். ஒரு விசில் கொடுத்தா போதுங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/2 முடி தேங்காவை துருவி எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்க்கணும். கசகசா மட்டன் குழம்புக்கு நல்லா இருக்கும். இதை தண்ணி சேர்த்து மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி நம்ம வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடும். ப்ரெஷர் இறங்கின உடனே திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம நைஸாக இந்த மசால் தேங்காய் அரைச்சது ரொம்ப நைஸாக அரைக்கணும். பரபரன்னு இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. நல்ல நைஸாக இருந்தால் தான் அந்த மசாலோட நல்லா கலந்து பிளெண்ட் ஆகி நல்லா வரும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம். இதை அதில் கலந்துக்கணும்.
தண்ணி வந்து அளவு பார்த்துக்கோங்க குழம்புக்கு ஏற்றாப்புல. ஒருவேளை தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போவே அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து அதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ குழம்பு கொதிக்க தொடங்குது. இந்த நேரத்தில் தீ வந்து மிதமாக இருக்கணும். மிதமாக, ஏன்னா தேங்காய் நல்லா வேகணும், அதே நேரம் தண்ணி ரொம்ப வத்திராமல் பண்ணணும். ஸோ மிதமாக தீ எரிஞ்சு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. இந்த டயத்தில் நம்ம வந்து மீடியம் தக்காளியில் ஒரு 2 தக்காளி எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். மல்லித்தலை கொஞ்சமாக தேவைக்கு எடுத்துக்கணும். கருவேப்பிலை எடுத்துக்கணும். நல்ல சாஃப்டான சுருள் பட்டை ஒரு பெரிய பீஸு, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸு, 1 ஜாதி பத்திரி, 1 ஏலக்காய் இவ்வளவும் எடுத்துக்கணும். ஒரு சின்ன பட்டை இலை எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அடுப்பில் இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம வந்து ஒரு வாணலியை வச்சு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதே நேரம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். இப்போ உப்பு நம்ம மட்டன் குழம்புல சேர்த்தாச்சு. இப்போது நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்குது. கரம் மசாலா ஐட்டங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கத அந்த காஞ்ச எண்ணெயில் போடணும். போட்டு அதை லேசாக வதக்கி விடணும். அந்த நேரத்தில் அது செவந்து வரும். அப்போ வந்து நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு அந்த எண்ணெயில் வதக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கரம் மசாலா ஐட்டமும் அந்த வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணுங்க. கடுகு வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். கடுகு வெடிக்கிற வரை வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா வெடித்த உடனே அந்த கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு வதக்கி விடணும். பச்சை இலை போகிறதுக்காக வதக்கி விடணுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு லேசாக வதக்கி விடணுங்க. பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் அந்த பக்கம் தக்காளி நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ அந்த வதங்கின தக்காளி அந்த மசாலாவோடு எடுத்து இந்த மட்டன் குழம்புல சேர்த்து கலந்து நல்லா கிளறி விட்டுறணுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மசாலா ஐட்டம், ஏற்கனவே அரைச்சி விட்ருக்க சோம்பு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கம கமன் வாசனை வருதுங்க. கறி நல்லா வெந்திருக்குது. நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இவ்வளோதாங்க, குழம்பு நமக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, நம்ம அந்த தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். பச்சரிசி ஆப்பத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரெசிபி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மட்டன் குழம்ப மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு டிஃபனுக்கு வந்து நீங்கள் இன்னொரு குழம்பு செய்ய மாட்டீங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு எனக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இதுக்கு ஆப்பம் எப்படி சுடுறதுங்கிறத நான் முந்தின ரெசிபியில் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.